மதுராந்தகம் நகர் பகுதியில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராபர்ட் இணைந்திருக்கிறார். ராபர்ட், குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டார்களா? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? கண்டிப்பா லாவண்யா, மதுராந்தகம் பகுதியில் சுற்றுவட்டார பகுதி பலத்த மழை காலை முதல் பெய்து வருகிறது. இதன் காரணமாக அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ளவர்களை தற்போது தீயணைப்பு மீட்புத் துறையினர் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மீட்டு அவர்களை முகாம்களில் தங்க வைத்து வருகின்றனர். குறிப்பாக மதுராந்தகம் அடுத்த ஒரத்தி எஸ்சி நகர் குடியிருப்பு வாசிகளை தீயணைப்பு துறையினர் அங்கிருந்து அவர்களையும் லப்பர் படகு மூலமாக மீட்டு தற்போது தங்கும் முகாம்களில் வைத்துள்ளனர். தாழ்வான பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக தண்ணீர் தேங்காத பகுதியில் இந்த ஆண்டு அதிக மழையின் காரணமாக தண்ணீர் தேங்கியது. இதனால் மக்கள் எதிர்பாராத நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுவதால் தெரியாத பொதுமக்கள் தவித்தனர். இதனை அடுத்து காவல்துறையினர் அவர்கள் வருவாய்த்துறையினர் இணைந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்து அவர்கள் மூலமாக தற்போது ரப்பர் படகு மூலமாக அப்பகுதி மக்களை மீட்டு வருகின்றனர். லாவண்யா, தற்போது இன்னும் மழை தொடர்கிறதா ராபர்ட்? அந்த பகுதிகளில் முதல் லேசான தூறல் காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையும் மாமல்லபுரம், திருப்பூர், செங்கல்பட்டு, குடுவாஞ்சேரி பகுதிகளில் லேசான தூறலாக காணப்படுகிறது. செய்யூர், மதுராந்தகம் தாலுகா பகுதிகளில் விழுப்புரம் மாவட்ட எல்லையோரம் என்பதால் தொடர்ந்து மதிய பிற்பகலுக்கு மேல தற்போது வரை கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராபர்ட்.